வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய லீடர்ஸ் உடைய தன்னார்வலர்களை இணைக்கும் பணி தமிழகம் எங்கும் நடைபெற்றிருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியாக இன்று வெள்ளலூரிலே அது பிரம்மாண்டமாக நடைபெறப் போகிறது. அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமானோர், அரசியல் சாராதவர்கள், நாட்டு கட்சிகள், அத்தனை கட்சிகளில் இருந்து ஏராளமானோர் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி லீடர்ஸில் இணைந்து கொண்டிருக்கிறார். எத்தனை உறுப்பினர் வெள்ளலூர் பகுதியில் சேர்றாங்க? நம்மளுடைய சட்டமன்றத்தில் கிணத்துக்கிணறு சட்டமன்றத்தில் 20,000 உறுப்பினர்கள் இது வரைக்கும் இணைந்திருக்கிறாங்க. அப்போ அதில் 10% தான் இங்கே 2,000 பேர் இது வரைக்கும் இணைஞ்சிருப்பாங்க. இன்னொரு 3,000 பேர் இணைவாங்க. இப்போ இந்த அண்ணாமலையினை ஏற்படுத்தியிருக்க அந்த வீத லீடருங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கண்டிப்பாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தாங்க. இன்னைக்கு யார்கிட்ட எவ்வளோ உறுப்பினர் இருக்குன்னு யாருக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லை. சும்மா அவங்களே 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடிம்பாங்க. நாங்கள் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கோம். ஒரு நொடிக்கும் உறுப்பினர்கள் ஜாஸ்தியாகி கொண்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாருங்கள், 18,30,000 உறுப்பினர்களை தாண்டி போய் கொண்டு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க, லைவில் தான் இருக்குது. அதுவும் ஒரு தேர்தல் முடிந்து புதிய அரசாங்கம் ஆரம்பித்து ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு 18 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இணைந்து கொண்டிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது, என்னென்ன வேலைகள் செய்யப்படலான்னு முடிவுகள் என்னன்னா, லீடர்ஸில் வருங்காலத்தில் என்னென்னலாம் வேலை செய்கிறாங்க, தலைவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. தலைவர் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், நீங்கள் இயற்கை விவசாயம், மரம் நடுறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயம், இளைஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ஏற்கனவே லீடர் செய்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான சமூக பணிகள் கூட இந்த உறுப்பினர் சேர்க்கை, இதை பயன்படுத்த தெரியாதவங்க எப்படி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உறுப்பினராகவும் தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி நிகழ்வு. இளைஞருக்கு இதில் பதவிகள் வழங்கப்படுங்களா? பொறுப்புகள், முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுங்களா? எங்களோட லீடர்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிளாஸ் ரூட் லீடர்ஷிப் தான். அடிமட்ட தலைவர்களை உருவாக்குவது தான். எங்கள் எல்லாரும் தலைவர்கள் தான். அடிமட்ட ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு நல்ல தலைவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான நிர்வாக பயிற்சி கொடுத்து அவங்கள ஒரு சிறந்த ஊராட்சி தலைவராக்கி ஒரு சிறந்த ஊராட்சி நிர்வாகம் கொண்டு வரணுன்றது தான் அவரோட நோக்கம். வாழ்த்துக்கள். நன்றிங்க.